ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பாசி பருப்பு வச்சு ஒரு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரெக்வெஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் பாசிப்பருப்பை வந்து எடுத்துகிட்டு நல்லா கை திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அதே கப்பில் 1.5 கப் அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவாக இருக்கணும், நல்லா நைஸாக. இப்போ 1.5 கப் அரிசி மாவு வந்து எடுத்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமத்தை வந்து நல்லா கையில் நல்லா திருகி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். பாசிப்பருப்பு வந்து வெந்துருச்சு. பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் வந்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அதனால நான் வந்து 1 கப் கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்க்காமையே அரைக்கிறீங்க அப்படின்னா அரை கப் வந்து கடலை மாவு வந்து சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நெய்யோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கடலை எண்ணெய், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அரை கப் கடலை மாவு, இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை கப் கடலை மாவு போதும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன், அதனால் நான் 1 கப் கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரை கப் எடுத்து திரும்பவும் ஒரு அரை கப்பு வந்து நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை இதை மாதிரி நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் கூட நீங்கள் மேலே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஹோல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஹோல் உள்ளது தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 சுற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு லாஸ்ட் கார்னர் மட்டும் லைட்டாக ஒட்ட வச்சு விட்றலாம். இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. அதே மாதிரி அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் இது வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நீங்கள் கரண்டியில் டேரெக்டாக புழிஞ்சு விட்டுட்டு டேரெக்டாக எண்ணெயிலையும் போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி எது ஈஸியோ அந்த மாதிரி பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்தால் முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா
பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம முறுக்கை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இன்னும் வந்து கலர் வந்து டார்க்காக வேணும்னு விரும்புவாங்க. இல்லை லைட் கலர் வேணும், இதை விட லைட்டாக இந்த மாதிரி கலர் வேணும்னாலும் இதே டைமில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடணுங்க. லைட்டாக கொதி வரதாங்க செய்யும். இந்த அளவுக்கு வரும்போதே நம்ம எடுத்துடலாம் தேவைப்பட்டால். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் உங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும். ஸோ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு ஓரளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் அளவுகளை வந்து சொல்லிடுறேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1½ கப் பச்சரிசி மாவு, 1 கப் கடலை மாவு வந்து எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு இதுக்காக யூஸ் பண்ண அதே எண்ணெயை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால அடியில் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் கப்பிகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.